ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முளைக்கட்டின கேழ்வரகு மாவில் கேக் பண்ண போகிறோம். ராகி கேக். இந்த மில்லட்ஸில் நம்ம கேக் பண்ணி சாப்பிட்றது உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக வெல்லம் சேர்த்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு வெல்லம், டம்ளரோ கப்போ எது வேணால் மெஷர் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு டைல்யூட் பண்ணிடணும். இதை ஜஸ்ட்டு டைல்யூட் பண்ணால் போகிறோம். அந்த வெள்ளை கட்டிகள்லாம் கரைஞ்சா போகிறோம். நம்ம ப்ரௌன் சுகர் இல்லைனா சுகர் பவுடர் சேர்த்து கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அரை கப்பு கெட்டி தயிர், வெண்ணெயை ஜஸ்ட்டு உருக்கி வச்சுருக்கேன் லைட்டாக. அது ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால், அதை சேர்க்குறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் பவுடரோ இல்லைனா ப்ரௌன் சுகர் சேர்க்குறதுனா அதையும் போட்டுட்டு கலந்துக்கலாம். பட் நம்ம இந்த சிரப் சேர்க்குறதுனால நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம், வெள்ளை சிரப்பு. சரியா? ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா கலந்து விட்டுடுங்க. இதனால் நல்லா கம்பைன் ஆகணும். இது கம்பைன் ஆன பிறகு நம்ம 2 டம்ளர் முளைக்கட்டின கேழ்வரகு மாவு சேர்க்குறோம். இது நார்மலாக கடையில் வாங்குகிற பவுடரும் போட்டுக்கலாம். இது ஸ்ப்ரவுட்டட் ஃப்ளோர், அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக தான் ஆகும். இது கூட நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இந்த வெள்ளை சிரப் சேர்த்துடலாம். வெள்ளை சிரப் சேர்த்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவைப்படுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை இருத்துடலாம். வெல்லம் நல்லா ஆர்கானிக் வெல்லம் தான், மண் இல்லை. மண் இருந்ததுன்னா நம்ம இது ஸ்ட்ரெயின் பண்ணிடணும், அவ்வளோதான். இது கூட 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1/2 கிளாஸ் சேர்க்குறேன். தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து இந்த ஸ்பேட்டுலாலேயே நல்லா கலந்துடலாம். ரெண்டாவது நம்ம இது முளைக்கட்டி வறுத்து திரிச்ச பொடிங்கிறதுனால லம்ஸு வராது, ஜாஸ்தி லம்ஸே வராது. இப்படியே கலந்துட்டோனாலே நல்ல ஸ்மூத் பேட்டராக ஆகிடும் கேக் பேட்டர். நம்ம இது கூட மைதாவோ கோதுமையோ எதுவுமே கலக்கலை, ஒன்லி ராகி மாவு தான். ஸோ இது இப்போ ரெடியாக இருக்குது. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் இல்லைனா கொஞ்சம் போல் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சில பேர் ராகி கேக் பண்ணும்பொழுது கொக்கோ பவுடர் சேர்ப்பாங்க, மைதா இல்லைனா கோதுமை, ஒரு பைண்டிங்காக, இன்னும் ஃப்ளஃபியாக வரும், அதுக்காக. இது நம்ம ஒன்லி ராகி மாவு தான். நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத் பேட்டராக இருக்குது. இப்போ கேக் டின்னு எடுத்துக்கலாம். ரவுண்டாவோ ரெக்டாங்குலர் ஷேப் இல்லைனா ஸ்கொயர் டைப் எதுவுமே இல்லைனா கூட வீட்டில் நம்ம பவுல் வச்சு கொடுத்த அந்த பவுலில் கூட நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த டின்னுக்கு உள்ளேயும் அந்த பேப்பர் மேலேயும் நம்ம நெய்யோ இல்லைனா பட்டரே இருந்தால் கூட கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இந்த கேக் பேட்டரை அதில் போட்டுடலாம். ஸோ இது ஒட்டிக்காமல் வரும், ரொம்ப ஒட்டிக்கும். அதனால் இது மாதிரி போட்டுட்டோன்னா ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இப்போது ஒரு தடவை டேப் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரீ ஹீட் ஆயின்றிருக்கிற இந்த கடாய் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டாண்டு மேலே அந்த கேக் டின்னை வச்சுடுங்க. அந்த கேக் டின் சைட்லலாம் இடிக்கக்கூடாது, அந்த கடாய்க்கு சைடில் இடிக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். கண்டிப்பாக 40 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. 40 நிமிஷம் லோ ஃப்ளேமில், பெரிய அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. கேக் ரெடி ஆகிடுத்து. நம்ம ஒரு கத்தியோ குச்சியோ எதாவது விட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி பார்த்தா வெந்துட்டுன்னு தெரியும். இதை கடாயிலேருந்து எடுத்து இறக்கிடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறம் ஒரு தட்டில் வச்சு திருப்பி போட்டிங்கனாக்கா ஒட்டாமல் விழுந்துடும். இந்த பேப்பர் மட்டும் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்கணும். டின்னில் ஒட்டாது நம்ம பேப்பர் போட்டதுனால. பட் அந்த பேப்பர் நல்லாவே ஒட்டின்னு இருக்கும். இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்கணும். அவ்வளோதான். ஒன்லி ராகி ஃப்ளோர் மட்டும் போட்டு இந்த வெல்லம் சேர்த்து நம்ம கேக் பண்ணியிருக்கோம். நல்ல சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் பொழுது எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும். டீ காஃபியோடு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் நமக்கு. இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னும் சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. அப்போது கொடுக்கறதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.